ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து நம்ம புதினா செடியில் எவ்வளோ புதினா வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2-3 நாள் ஆயிடுச்சு நம்ம புதினா பறித்து. இன்றைக்கி நம்ம மறுபடியும் புதினா பறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கொய்யாக்கா மரத்தில் புது புது துளிர் வந்திருக்குது. நம்ம எங்கெங்கே கட் பண்ணி போட்டோமோ அங்கேருந்து 2-3 இடத்துல நம்மளுக்கு புது துளிர் வந்துருக்குது. நம்ம சம்பிங் செடியும் அந்த அரும்பெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. எப்படி இன்னும் 2 நாளில் அதில் பூ வந்துடும் சொல்லிட்டு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு நீட்டு சொரக்காய் ஒன்று வச்சுருக்குது. இந்த சொரக்காய் செடி அப்புறம் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு பழம், அது வந்து வெள்ளரி பழம் போல் இருக்குது. அதுவும் சொரக்காவா இல்லை பழமானு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், இந்த மல்லிகைப்பூ செடியில் கீழே இருந்தே அரும்பு வந்துருக்குது. சாமந்தி செடியில் இன்றைக்கும் நான் வந்து ஒரு வெள்ளை பூச்சி பார்த்தேன். இந்த இதில் வந்து நொரப்பீர்க்கங்காய் செடியில் பாருங்கள், நொரப்பீர்க்கங்காய் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் ஃபஸ்ட்டு வச்ச காய் வந்து மஞ்சள் கலர் ஆகிடுச்சு. இது வந்து 2வது வச்ச காய். இன்றைக்கி வந்து நமக்கு 2 கத்திரிக்காய் செடியிலேருந்து அந்த கத்திரிக்காய் வந்து 2 பெருசு பெருசாகிடுச்சு. நம்ம 2 கத்திரிக்காயை இன்றைக்கி நம்ம பறிச்சிக்கலாம். வெயில் வந்து 2-3 நாளாக ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம காலையிலையும் சாயங்காலமும் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றுறதால தான் கொஞ்சம் நல்லா இருக்குது செடி. இல்லைனாக்கா ஒரு முறை ஊற்றினோம்னா வந்து பார்க்குறதுக்குள்ளே வாடி போயிடுது. ரோஸ் செடியில் வந்து ஃபுல்லாக இந்த கொடியெல்லாம் மூடிக்கிச்சு. எல்லாமே ஒரு கிளையில் அரும்பு வச்சுருக்குது. ஆனால் இந்த கொடிங்கெல்லாம் ஃபுல்லாக மூடிக்கிறதால அந்த இன்றைக்கி நம்ம கார்டனில் எவ்வளோ தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் தினமும் பார்க்கணுன்னு சொன்னால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் தினமும் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.